மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி NCP தலைவருமான அஜித் பவார் புதன்கிழமை காலை நடந்த விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார். ஜில்லா பரிஷத் தேர்தலை முன்னிட்டு பராமதியில் நடைபெறவிருந்த 4 பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுவதற்காக அவர் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து புறப்பட்டு புனேவில் இருக்கக்கூடிய பராமதியை நோக்கி வந்த தனியார் சார்ட்டர் விமானம் புதன்கிழமை காலை பராமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விபத்துக்குள்ளானது. அவசரமாக தரையிறங்க முயன்ற அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விமான நிலையத்திற்கு அருகில் தீப்பிடித்து விழுந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். விமானத்தை இயக்கிய 2 விமானிகள் மற்றும் அஜித் பவாரின் 2 பாதுகாப்பு அதிகாரிகளும் விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விபத்து நடந்த இடத்திலிருந்து வெளியான காட்சிகளில் விமானம் முற்றிலும் சிதைந்த நிலையில் தீப்பற்றியும் அடர்ந்த புகை எழுந்தும் காணப்பட்டது. விமானத்தின் பாகங்கள் பல இடங்களில் சிதறி கிடந்தன. அஜித் பவார் பயணம் செய்த விமானம் தனியார் நிறுவனம் இயக்கிய பொம்பார்டியர் லியர்ஜெட் 45 வகை விமானமாகும். இந்த விமானம் VSR வெஞ்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் VTSSK என்ற பதிவு எண்ணை கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 16 ஆண்டுகள் பழமையான இந்த இரட்டை இயந்திர விமானம் கார்ப்பரேட் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பயணிக்க பயன்படுத்தப்படும் விமானமாகும். தரவுகளின்படி இந்த விமானம் காலை 8:10 மணிக்கு மும்பையிலிருந்து புறப்பட்டது. காலை 8:30 மணியளவில் பராமதியில் முதல் முறையாக தரையிறங்க முயற்சி செய்தது. ஆனால் மோசமான பார்வை திறன் காரணமாக அது தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 8:42 மணிக்கு இரண்டாவது முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 8:45 மணியளவில் ரேடார் தொடர்பு துண்டிக்கப்பட்டு ஓடுதளத்தின் அருகே பெரும் தீப்பிழம்பாக விமானம் விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமான விபத்தில் யாரும் உயிருடன் தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்றும் விமானம் முழுவதுமாக எரிந்து சாம்பலாக மாறியதாகவும் ஆரம்ப காட்சிகள் காட்டுகின்றன. விபத்து நடந்த உடனேயே விமான நிலைய ஊழியர்களும் அவசர மீட்பு குழுவினரும் சம்பவ இடத்தை அடைந்தனர். இந்த விபத்து தொடர்பாக இந்திய குடியிருப்பு விமான போக்குவரத்து இயக்குநரகம் DGCA விசாரணையை தொடங்கியுள்ளது. தரையிறங்கும் போது விமானம் தொழில்நுட்ப சிக்கல்களை சந்தித்ததா அல்லது வானிலை காரணமா என்பது குறித்து ஆய்வு நடந்து வருகிறது. இந்த விபத்து செய்தி வெளியாகியதும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸுடன் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தனர். பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் அஜித் பவாரை மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட தலைவன் என்றும் மகாராஷ்டிரத்திற்கு சேவை செய்ய முழுமையாக அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். இதனிடையே அஜித் பவாரின் உறவினரும் பராமதி நாடாளுமன்ற உறுப்பினருமான சுப்ரியா சுலே டெல்லியிலிருந்து மகாராஷ்டிராவிற்கு புறப்பட்டுள்ளார். அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா பவார் மற்றும் மகன் பாரத் பவார் ஆகியோரும் பராமதிக்கு சென்றுள்ளனர். NCP நிறுவனர் சரத் பவாரின் மருமகன் என்ற அடையாளம் அவருக்கு ஆரம்பத்தில் அரசியல் கதவை திறந்தது உண்மை. ஆனால் அந்த கதவுக்குள் அவர் எவ்வளவு தூரம் நடந்தார், எவ்வளவு உயரம் சென்றார் என்பது அவரது சொந்த அரசியல் திறமை. 1991 பராமதி தொகுதியில் இருந்து முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு வந்த அஜித் பவார் அந்த தொகுதியை தன் அரசியல் அடையாளமாக மாற்றினார். பராமதி என்பது வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதி அல்ல, அது கூட்டுறவு அரசியல், சர்க்கரை ஆலைகள், விவசாயம், கிராமப்புற அதிகாரம் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு மையம். அந்த மையத்தை கட்டுப்படுத்தியவர் அஜித் பவார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தேர்தலில் வென்றது மட்டுமல்ல, அந்த பகுதியின் அரசியல், பொருளாதார இயக்கங்களையே கட்டுப்படுத்தும் சக்தியாக மாறினார். இதுவே அவரை ஒரு சாதாரண MLAவிலிருந்து மாநில அரசியலின் பவர் சென்டராக மாற்றியது என்று கூறுகின்றனர். அதன் பிறகு அவர் அரசியலில் வேகமாக உயர்ந்துள்ளார். நிதித்துறை, பாசனத்துறை, திட்டமிடல் போன்ற மிக முக்கியமான துறைகளை அவர் கையாண்டுள்ளார். அஜித் பவாரின் அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் அவர் பல முறை துணை முதல்வராக இருந்ததே. ஆட்சி யாருடையதாக இருந்தாலும், கூட்டணி எப்படி இருந்தாலும் அஜித் பவார் அதிகார மையத்தில் இருப்பார். NCP என்ற கட்சி உருவான நாளில் இருந்தே அது சரத் பவாரின் அரசியல் ஆளுமையால் இயக்கப்பட்டது. கட்சியின் முடிவுகள், கூட்டணிகள், தலைமை எல்லாமே சரத் பவாரை மையமாக கொண்டே இருந்தன. அந்த கட்டமைப்புக்குள் இருந்தபடியே அஜித் பவார் அதிகார அரசியலில் வளர்ந்து வந்தார். ஆரம்ப காலங்களில் அஜித் பவார் வருங்கால தலைவர் என்றே பார்க்கப்பட்டார். நிர்வாக அனுபவம், பராமதி அரசியல் கோட்டை, துணை முதல்வர் பதவி எல்லாமே அவரை சரத் பவாரின் இயற்கையான வாரிசாக காட்டியது. ஆனால் கால
காலப்போக்கில் இந்த உறவு அரசியல் ரீதியாக மாறத் தொடங்கியது. 2019க்கு பிறகு நிலைமைகள் வேகமாக மாறின. பிஜேபியுடன் அஜித் பவார் செய்த அதிகாலை கூட்டணி சரத்பவாரின் அரசியலை முற்றிலும் எதிர்த்த முடிவாக பார்க்கப்பட்டது. அஜித் பவார் தலைமையிலான கட்சியின் முழு பெயர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, NCP ஆகும். தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பின்படி கட்சியின் அதிகாரப்பூர்வ பெயரும் கடிகார சின்னமும் அந்த அணிக்கே வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மாறாக சரத்பவார் தலைமையிலான பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் சந்திர பவார் என்ற பெயரில் இயங்குகிறது. முக்கிய பிரமுகராக வலம் வந்த அஜித் பவாரின் மரணம் மகாராஷ்டிரா அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து இன்னும் என்ன மாதிரியான தகவல்கள் வெளிவரப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மகாராஷ்டிரா அரசியலிலும் அரசியலும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இது போன்ற முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.